அனைவருக்கும் வணக்கம். இது என் சொந்த கவிதை தான். எந்த கவிதை வேணாலும் வாசிக்கலாம் என்ற ராகவ் மகேஷ் ஐயாவினுடைய விருப்பத்தின் பேரில் இது என் சொந்த கவிதை. என் உயிர் அப்பா. பழனியாண்டி மலையிலே குழந்தை வேண்டி வழியிலே சிறுவன் பழனியப்பனை கண்டதிலே பழனியாண்டியின் அருளிலே கிடைத்த பிள்ளை என குழந்தை இல்லாத தங்களுக்கு தத்து பிள்ளையாக்கியது ஜமீன். அந்த பிள்ளை அரண்மனையில் பெற்றெடுத்த பிள்ளை இந்த பாலசுப்பிரமணிய பிள்ளை. என் அப்பா. என்னை படைத்த இறைவன் பழனியப்பன், என்னை பெற்ற இறைவன் பாலசுப்பிரமணியன், அவரை பெற்ற அப்பன் பழனியப்பன். எத்தனை பொருத்தம்! தலைமுறைக்கும் முருகனின் பெயரே தொடர்கிறது. நகர பழனியப்பன் என்றால் போதும், பட்டுக்கோட்டையின் பட்டி தொட்டி எல்லாம் கையெடுத்து வணங்கும். அந்த கருப்பு தங்கம் பெற்ற கருப்பு தங்கம் இந்த பட்டுக்கோட்டை சிங்கம். அப்பா என்பது என் உயிர் மூச்சு, அவர் இல்லை என்றால் என் உயிர் போச்சு. அப்பா என்பது எனது கவிதை பேச்சு, அப்பாதான் எனது கதாநாயகன். நான் பிறந்த கடவுள் காரணமாக இருக்கலாம், அவருக்கு மகளாய் பிறந்ததனால்தான் நான் கடவுளை நினைக்கின்றேன். அப்பா என்னை ஈன்ற போது பேரின்பம் அடைந்தது எனக்கு தெரியாது. அப்பா என்னை ஈன்ற போது பேரின்பம் அடைந்தது எனக்கு தெரியாது. அப்பா என்றால் நான் அடையும் பேரின்பங்களுக்கு ஜென்மங்கள் போதாது. அப்பா என்னை அழைக்கும் போதே அமுதம் பொங்கும். அம்மாடி சொல்லுடா, என்னடாமா என்ற வார்த்தைகள், அவரது அமுத வார்த்தைகளையே எனக்கு பெயராக்கினார் போல. அப்பாவின் சொத்துக்களை எல்லாம் நான் பறித்து கொண்டேன். கவிதையாய், பேச்சாய், இலக்கிய சிந்தனையாய் தைரியம் மட்டும் வரவில்லை. ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் வந்திருக்குமோ? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். நான் பெண் பிள்ளையாய் இருந்தால்தான் அப்பாவிற்கு பிடிக்கும். என்னிடம் கொடுக்க ஒன்றுமில்லை, கொடுக்க ஒன்றுமில்லை. என் ஆயுளை சேர்த்து தருகிறேன். கனவிலும் அப்பாதான், அடிபட்டு கத்தினாலும் அப்பாதான், தும்மினாலும் அப்பாதான். அம்மா கேட்பார், உனக்கு அம்மாவே வாயில் வராதா? உதடுகள் சொல்வது உயிரில் கலந்த கந்தப்பனையும் என் அப்பனையும் தான். தாய் சுமந்ததோ 10 மாதம், தந்தை சுமந்ததோ ஆயுள் முழுவதும்.